Hey hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினா ஏலகிரிக்கு தான் போறோம். சோ நம்ம ஏன் கூட நீங்களும் சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. சோ இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றதை நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. and இன்னைக்கு நம்ம போற பிளேஸ்க்கு எல்லாமே நீங்களும் போய் என்ஜாய் பண்ணனும் அப்படின்றத நம்மளுடைய ஒரே குறிக்கோள். traveling videos நம்ம சேனல்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்காடு போயிருக்கோம், அதுக்கப்புறம் மணாலி போயிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஏலகிரி வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபண்டேரா பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்க் வந்து சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டேரா பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கவுண்டரில் பார்த்துட்டு இருந்தோம், வேறு லெவல் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அது போக உள்ள என்ட்ரி டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. எந்தவித ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ஆக்டிவிட்டியோடு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 600 கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 500 ரூபா, ஓகேங்களா. என்ட்ரி ஃபீ மட்டும் 300 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி போகிறதுக்கும் 500 ரூபா 500 600 அந்த மாதிரி இருக்குது. அதனால் டைம் எங்களுக்கு இல்லைன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு எங்கேயாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் புது பிளேஸுக்கு போய் பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கு பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துலையே ரொம்ப நேரம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் தான் முடியும். போன வாட்டியே என்ன ஆச்சு, ஏற்காடுலேயே வந்து 2 கிலோமீட்டருக்கு 3000 ரூபா நானுங்க. 2.5 கிலோமீட்டர். ரெசார்ட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டரோ 1 கிலோமீட்டரோ, அதுக்கு 500 ரூபா நானுங்க. முடியலடா சாமி அப்படின்ட்டு இந்த வாட்டி பைக். இப்போ அடுத்தது செல்ஃபி பேண்டா பார்க்கு சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து 200. ஒன்று தான். ப்ரோ டிக்கெட் எவ்வளோ ப்ரோ? 2 டிக்கெட் 200. 2 200. இங்கே பார்த்தியா செம்மையாக இருக்கு, ஸ்னோ மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாமா? இங்கே ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் மட்டும் இன்னும் 200. அதுக்கப்புறம் இங்கே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரினா 600 ஆகுது. 2 ப்ரோ. உங்களுக்கு இந்த என்ட்ரில 2 ஆக்டிவிட்டி வந்துடும். ஃபிஷ் பார்க்கு ஆர்ச்சி நெட் கிரிக்கெட் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் 2 தானா? இருபத்தியா? ஆமா, நம்ம எந்தெந்த ஆக்டிவிட்டி போகிறது? எங்க இதோ இதுக்குள்ள நிற்கலாம். கோபி சுதாகர் மாதிரி வேண்டாம். கோபி சுதாகர் இப்படிதான் ஓட்டுவாங்களே. இங்கே உட்காரலாமா? இதில் உட்காந்தா இது மேலே போயிடும் போல இருக்கே. 2 பேரும் ஏறி நிற்கணும், உட்காந்தா வந்துடும். இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையே. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் எல்லாமே.
ஃபோட்டோ ஸ்பாட்டு தான். அதுக்கு தான் பேண்டான்னு வந்து சொன்னாங்க. செல்ஃபி இதுன்னு சொன்னாங்க பார்த்தியா. இதுலலாம் என்ன விளையாடுறது? வா, இதுக்குள்ள கடை, இதுக்குள்ளலாம் நம்ம போட்டாவில்ல. வா, சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போகல நம்ம. இதோ இதுதான் நம்ம இது. பீரங்கி நிற்கிது பேர், அப்படியே காட்டு அந்த சைடு. ஜாலியாக இருக்கும் இதில் உட்காந்தா. உட்காரலாமா? டவுட்டாக இருக்கு. உட்காரலாம். நல்லா இருக்குல்ல. போட் ஹவுஸ்லாம் கேரளாவில் தான் இருக்குது, இங்கே இல்லை. சோமா போட் ஹவுஸ்ன்னு. இப்போ நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன இது? நான் மேலே ஏறி பருகலான்னா பருக முடியல, சரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அங்கே பாரு அம்பு, அங்கே போகலாம். வா, அங்கே கார் ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கான். சரி, நம்ம இப்போ அடுத்து வந்து சாப்பிட போயிடலாம். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த பிளேஸ் எங்கே போகிறதுன்ட்டு டிசைட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பிரேக் ஆக்சிலேட்டர். சரி, ஆக்சிலேட்டர் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. ஓகேவா? நினச்ச அளவுக்கு கஷ்டமாலாம் இல்லைப்பா இது. மணாலியில் வந்துட்டு சம்திங் 1500 சொன்னாங்க ஆக்சுவலாக. மணாலி பக்கம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய், ஐ மீன் எல்லாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே பொறுமையாகவே போங்க, ஷேரிங்லேயே போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இப்போது இந்த செல்ஃபி பேண்டாவை எடுத்துகிட்டு நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு ஈவினிங் போல் திரும்ப ஒரு 3 o'clock ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே, தம்பி நீ இது For not you, for babies only. நாட் ஃபார் யூ தெரியும், அது என்ன ஃபார் நாட் யூ? போங்க சார். ரொம்ப நேச்சுரலாக இருக்குதுல்ல. போகலாமா? எவ்வளோன்னு கேட்போம்மா? என்ன ப்ரோ? எதுனா ஒன்று போடுங்க. இப்போ புதுசாக வந்ததில்ல இது. மோனிகா வேணாம் ப்ரோ, அந்த அதில் வேறு பிஜிஎம் போட்டு விட்ருங்க. டான்ஸ்லாம் ஆட போகிறதில்ல, சும்மா ரோலிங் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சோ அதை போட்டு. இப்போ போயிட்டு டீயோ பப்ஸோ எதனா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். நல்ல வெயில் தானே அடிச்சிட்ருக்கு, திடீர்னு பாருங்க எப்படி மழை வர மாதிரி மாறுது. அவ்வளோதாங்க, செகண்ட் டே வந்து மழை வந்துச்சு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. எவ்வளோ நேரத்துக்கு பெய்யும்னு தெரியல, பார்ப்போம். 5 o'clock போட்டிங் வேறு க்ளோஸு.
இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். Day 3 இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போகிறது போட் ஹவுஸு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். தெரியல எனக்கே, இனிமேல் தான் பார்க்கணும். ஆமாம், பெரியவர்களுக்கு 20, சின்னவங்களுக்கு வந்துட்டு 10. ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி தான் கிளம்ப போகிறோம். ரொம்ப சோகமாக இருக்குது. திரும்ப சென்னைக்கு போயிட்டு அதே வேலையை செய்யணும் அப்படின்போது செம்ம கண்டாகுது. ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு 20, சின்னவங்களுக்கு 10. ஆமாங்க, ஒரே டென்ஷனாக ஆகுது. திரும்ப ஊருக்கு போனோம், அந்த வேலையை பார்க்கணுன்னாலே செம்ம கடுப்பாக ஆகுது. இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தாலே எவ்வளோ ஜாலியாக இருக்குதுல்ல. நிறைய கிட்ஸ் விளையாடுறதெல்லாம் இருக்குது இங்கே நிறையா. இங்கே பாருங்கள், ₹50. அடல்ட்ஸுக்கு 50, சின்னவங்களுக்கு 25. பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. வாங்க போகலாம். ஓகே, கரெக்டாக இப்போ வந்து நம்ம போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. 20 மினிட்ஸ் ஓட்டலாம்ப்பாப்பா. ஆக்சுவலாக வந்து வெளியே வந்து ₹50 போட்டிருந்துச்சுல்ல, ₹50 இல்லை, இது வந்து 200. ஆப்போசிட்டில் ஒரு ஷிப் வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை மோதுற மாதிரி. அதனால் நான் இப்படி போயிட்டுருக்கேன். அங்கே காட்ட வேண்டியது தானே, அங்கே பார். ஜாலியாக இருக்குது. இது வந்து பஸ்ஸு கியர் மாதிரி இப்படி திருப்பி ஓட்டிகிட்டு போகிறது. அதை ஆக்சுவலாக ரைட்டு வளைச்சோம் அப்படின்னா இது லெஃப்ட்டில் திரும்புது, லெஃப்ட்டில் வளைச்சோம் அப்படின்னா ரைட்டில் போகுது, ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். இதுதான் நல்லா ஜாலியாக இருக்குது. 200. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹100, 2 பேருக்கு ₹200. நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்தோம். இன்னொரு 2 பேர் வந்து 2 போட்டில் போயிருக்காங்க, இன்னொரு போட்டில் போயிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ வந்து ஏலகிரி ட்ரிப்பை வந்து முடிக்க போகிறோம். அண்ட் இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. இன்னும் ஒரு 1 ஹவர் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பைக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எல்லாமே நம்ம பைக்கில் இருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரை தமிழா. நன்றி, வணக்கம்.